தேவாய தஸ்மை நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்ரஜ்ஞ யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுகின்றார். அர்ஜுனனுடைய கேள்வி, சேத்திரம் என்றால் என்ன, சேத்ரஜ்ஞம் என்றால் என்ன, பிரகிருதி என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, புருஷன் என்றால் என்ன என்பது அர்ஜுனுடைய கேள்வி. இதில் பகவான் கிருஷ்ணர் சேத்திரம் என்பது சுருக்கமாக கூறினார். இந்த சரீரம் சேத்திரம். இந்த சரீரத்துக்குள் இருக்கின்ற இந்த சரீரத்தை எது அறிகின்றதோ அது சேத்ரஜ்ஞः என்றார். ஞகனா அறிபவர், சேத்ரஜ்ஞः என்றால் இந்த சேத்திரத்துக்கு உள் அறிபவர். அதே சேத்ரஜ்ஞः. சிதப்பிரஜ்ஞः அப்படிம்பாங்க. அது மாதிரி ஞகனா அறிபவர். யார்? இந்த சரீரத்துக்குள் எவர் இருந்து கொண்டு அனைத்தையும் அறிகின்றார்களோ அவர்தான் சேத்ரஜ்ஞன். இதை அறிந்தவர்தான் இவற்றினுடைய உண்மை தன்மையை அறிவதுதான் ஞானம். மற்றதெல்லாம் அஞ்ஞானம். ஞானம்ங்கிறது என்ன பகவான் சொல்றாரு? சேத்ரஜ்ஞ விவாகத்தை பற்றி, உண்மை மெய்யறிவை பற்றி அறிவதுதான். சேத்திரத்தினுடைய தன்மையையும் சேத்ரஜ்ஞனுடைய தன்மையையும் அறிவதுதான் மெய் அறிவு என்று பகவான் பல விதத்தில் இதில் கூறுகின்றார். இந்த அத்தியாயத்தினுடைய சாரமே தது துவம் அசி. சச்சித் ஆனந்த சுரூபந்தான் இறைவனாக, பிரம்மனாக, ஜீவனாக இருக்கின்றது என்பதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்று நாம் பார்த்தோம். மீண்டும் அந்த சேத்திரத்தை பற்றி, அர்ஜுனா, இந்த சேத்திரமானது எத்தகையது, எத்தன்மையுடையது, சேத்ரஜ்ஞனும் எத்தன்மையுடையது என்று நான் கூறவில்லை, ரிஷிகளால் கூறப்பட்டு இருக்கின்றன, பாடப்பட்டு இருக்கின்றது. இதில் வேதத்தில் ரிஷிகளால் பாடப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பிரம்மசூத்திர பதைகி, பதம்னு அடிகள், வாக்கியங்கள், பிரம்மசூத்திரம் முதலிய வாக்கியங்களிலும் இதில் கூறப்பட்டு இருக்கின்றது. சேதுமத்ரிகி நிச்சிதைகி, பிரம்மம்தான் சத்தியம், ஆத்மாதான் சத்தியம் என்று நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த ஆத்மாவும் இறை தத்துவமும் ஒன்று என்று நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த இடத்துல சேத்ரஜ்ஞன் ஆத்மா என்று அறிந்தால் மட்டும் போதாது, அந்த சேத்ரஜ்ஞனே இறைவனாக இருக்கின்றார் என்று அறிய வேண்டும். இதுவே ஆத்ம ஞானத்தினுடைய முக்கிய பகுதியாக இது விளங்குகின்றது. நம்ம பார்த்தோம். அதுக்கு இந்த இடத்துல சொல்றார். இறுதியாக நம்ம பார்த்த கருத்து, அந்த இப்படி பகவான் கூறி அந்த சேத்திரம்ங்கிறது என்னன்னு விளக்கமாக கூறுகின்றார். இந்த படைக்கப்பட்ட உலகம் அனைத்தும் சேத்திரம் சொன்னார். நாம் இறுதியாக பார்த்தோம். மகாபூதங்கள், பஞ்சமகாபூதங்கள், அகங்காரம், புத்தி, அவ்வியக்தம் முதலிய எண்வகை பிரகிருதியும், பிரகிருதிக்கு ஆர்த்தப்படுறார், எண்வகை பிரகிருதியும், ஞானேந்திரியங்களும், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அந்த ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய விஷயங்கள், கண்ணா பார்க்கிற சக்தி, காது என்றால் கேட்கிற சக்தி,
இதில் 5 விஷயங்களும் மனமும் முதலிய 24 தத்துவங்கள் தோன்றியதுன்னு சாங்கிய மதத்திலிருந்து இந்த தத்துவங்கள் தோன்றியது என்று பகவான் கூறினார். இது அனைத்தும் சேத்திரம் என்று கூறுகின்றார். ஏன் அடிக்கடி சேத்திரம்னா ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல பகவான் கூற வருகின்ற கருத்து, இதை அனைத்தும் வைசேசிக மதம், சார்வாக மதம், உடல் மனம்தான் ஆத்மா, இறைவன் தனி. இந்த ஆத்மா வேலைகளை செய்து கொண்டு கர்ம பலனை அனுபவித்து வருகின்றது. இந்த ஆத்மா தர்மப்படி நடந்தால் இறுதியில் அந்த இறைவன் ஒருவனிடம் என்று சென்று அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி அல்ல. துவைத மதம் அப்படி கூறுகின்றன, சார்வாக மதமும் அப்படி கூறுகின்றன. அதாவது இந்த இடத்துல அதை நிராகரிப்பதற்காக அது ஆத்மா அல்ல. அப்போ ஆத்மா என்றாலும் சேத்ரஜன் என்றாலும் அனாத்மா என்றாலும் இந்த உடல் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான் என்று நம்ம பார்த்தோம். இறைவனே சங்கல்பம் செய்தார், நான் பலவாக ஆவேனாக என்ற சங்கல்பம். அந்த சங்கல்பந்தான் அகங்காரம் என்பது. இந்த இடத்துல அகங்காரம் என்பது நான் நான் என்ற அகங்காரம். நான் என்னுடையது, என்னை சேர்ந்தது, எனக்கு அப்படிங்கிற அந்த அகங்காரம் ஆனது இருக்குது. அதனால தான் எல்லாத்துக்கும் அகங்காரம் இருக்குது. ஏன்னா பகவானே நான் பலவாக ஆவேனாக என்று உலகத்தை சிருஷ்டி செய்தாலாம். ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு உலகத்தை சிருஷ்டி செய்யலையாம். நான் பலவாக ஆவேனாக. மண் நினைத்ததால் நான் பல பானைகளாக ஆவேனாக. தங்கம் பல நகைகளாக ஆயிருக்கின்றது. அது மாதிரி எங்கும் நிறைந்திருக்கின்ற சச்சிதானந்த சுரூபம் நான் என்கின்ற அகங்காரம் கொண்டு பலவாக ஆவேனாக என்று புத்தியில் நிச்சயம் செய்தவுடன் எல்லோருடைய மனமாக அது மாறியது. அப்போ பானையிலையும் மண்ணுமே, மண்ணும் பானைதான். எல்லாம் அது மாதிரி இந்த உலகத்தில் சேத்திரனும் இறை சுரூபந்தான். சேத்ரஜனும் உண்மையில் பார்த்தால் அனைத்தும் இறைவனே. இறைவனை தவிர வேறு ஒன்றும் அல்ல. ஆனால் இந்த உலகத்தையும் உடலையும் அனித்தியமாக மாயா சொரூபமாக இறைவனிடம் இருக்கின்ற மாறுகின்ற பொய்யான தன்மையாக நாம் பார்க்க வேண்டும். மெய்யறிவு உடையதாக அந்த சச்சிதானந்தத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுவே சங்கல்பம் என்று கூறிய பகவான் மீண்டும் பகவான் அந்த மனதில் உள்ள பண்புகளை உணர்வுகளும் நான் தேன் பகவான் சொல்றார். இன்பம், இச்சை, விருப்பம், துவேஷம், வெறுப்பு, சுகம், துக்கம், சங்க சேத்தனாக திருதிகி பூத சேர்க்கையான இந்த உடல்ங்கிறார். பூத சேர்க்கைனா பஞ்சபூதம் எடுத்துக்கணும். பஞ்சபூதத்தில்தான் இந்த உடல் வந்தது. அது உறுதி, அறிகின்ற சக்தி, வேறுபாட்டுடன் கூடியதாக இந்த சேத்திரத்தை சுருக்கமாக உதாகிருதம் சொல்லப்படுகிறதுங்கிறார். அதனால் இந்த சேத்திரத்தை சூட்சும சரீரம், ஸ்தூலபூதம், அகங்காரம், புத்தி, அவ்யக்தம், பஞ்சீகரணம் செய்யப்பட்ட இந்த 24 தத்துவங்கள், 24 தத்துவங்களை நம்ம பார்த்தோம். அதில் சாங்கிய மதத்தில் இருக்கிறதுனால இதில் பகவான் கூறினார். விருப்பம், வெறுப்புங்கிறது நம்ம ஏற்கனவே அனுபவித்த பொருளை மீண்டும் அந்த பொருள் எனக்கு வேண்டும் என்ற சங்கல்பம் விருப்பம். நமக்கு சுகம் தராத பொருளை பார்க்கும் பொழுது
பொருளாகவோ அல்லது மனிதனாகவோ இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான். அதை பார்க்கும் பொழுது அதன் மீது வருகின்ற ஒரு உணர்வுகள் வெறுப்பு என்று நாம் பார்த்தோம். இந்த உலகமானது இருக்கின்ற பரம்பொருளானது எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த சக்தி, ஈஸ்வரனுடைய சக்தி, இறை சொரூபமாக அது மாறி உபாதியுடன் கூடியது என்று பகவான் இந்த 7 ஸ்லோகத்தில் சேத்திரங்களை பற்றி இதில் கூறினார். இந்த சேத்திரம் என்பது உடல் இந்திரியத்தினுடைய சேர்க்கைதானே தவிர அது சேத்திரிக்கம் அல்ல என்று நம்முடைய மனதிலே ஆத்மாவாக நாம் அந்த உடலை எண்ணக்கூடாது என்று நாம் பார்த்தோம். அதனால் அந்த உறுதி, உடல் மனம் இந்திரியங்கள் அனைத்தும் சேத்திரம் என்று மனதிலே உறுதியானது வர வேண்டும். இந்த பயம், குரோதம், காமம் அனைத்தும் இந்த சேத்திரத்தினால் அது அறியப்படுகின்றது என்று பகவான் கூறுகின்றார் என்று கூறி முடித்து அடுத்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு பகவான் வருகின்றார். அர்ஜுனுடைய ஒரு கேள்வியான ஞானத்தை பற்றி பகவான் கூறுகின்றார். இந்த ஞானம் என்பதை பகவான் அறிமுகப்படுத்துகின்றார். ஞானம் என்றால் இந்த இடத்துல அறிவு என்று பொருள்படும். ஞானம் அறிவதற்கான சாதனம் என்று பொருள்படும். இந்த இடத்துல ஞானம் என்பது அறிவதற்கான சாதனம். ஞானம் எதை சாதனம்னா ஒன்றை நம் லட்சியத்துக்கு எது கொண்டு சொல்கின்றதோ அது சாதனை. இந்த ஞானம் ஒரு சாதனை. நம்முடைய லட்சியம் என்ன? சேத்திரைக்க விபாக அல்லது தது துவம் அசி அல்லது அகம் பிரம்ம அஸ்மி என்ற ஞானத்துக்கு சாதனமாக இந்த அறிவு இருப்பதனால இந்த இதுக்கே ஞானம் என்று பெயர். அதாவது இந்த இடத்துல ஞானம்னா சில நற்பண்புகளையும் சில பணிவு முதலிய நற்குணங்களையும் பகவான் கூறி, இந்த நற்குணங்கள் உள்ளவன் ஞான யோகத்துக்கு, ஆத்ம ஞானத்துக்கு தகுதியை அவன் அடைகின்றான். இந்த சேத்திரக்க ஞானம் ஒருவருக்கு புரிய வேண்டும் என்றால் அவன் நற்பண்புகளை உடையவனாக இருக்க வேண்டும் சொல்லி 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரை 22 வேல்யூவை கூறுறார். இது முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கே ஒரு புக்கே போட்டிருக்காங்க. நற்பண்புகள் அப்படின்னு புக்கே போட்டிருக்காங்க. இங்கு பிரமாணம் அறிவு நிகழ வேண்டிய அந்த கரணத்தை இந்த பண்பு இருந்தால்தே மனதில் அறிவு நிகழும். இந்த பண்புதான் மனதிலே இந்த ஞானம் வருவதற்கு பக்குவத்தை கொடுக்கும். அதனால் இந்த மனம் அந்த கரணத்தினுடைய தர்மம், நற்குணம், நன்னெறி, நல்ல மதிப்பீடு, வைராக்கியம், பக்தி, சிரத்தை முதலிய பண்புகளை இது கூறுகின்றார். இந்த பண்புகள் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஞானத்தை வாங்குகின்ற மனமாக இது மாறும். சேத்திரக்கன் யார் என்று இந்த ஜெகத்காரணமாக இறைவனும் ஒன்றே என்ற ஞானத்தை பெற தகுதியை, அதிகாரித்துவத்தை இந்த ஞானமானது கொடுக்கும்ன்றார். அதனால் இந்த ஞானம் இந்த குணங்கள் இந்த மனோபாவனை நம்ம ஐக்கிய ஞானத்துக்கு உதவுறதுனால இதை ஞானம் என்று நாம் கூறுகின்றோம். எது இருந்தால், எந்த பண்புகள் இருந்தால் ஞானம்
தருமோ, எது அறிய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய பண்புகளோ அதை பற்றி பகவான் இங்கு கூறப் போகின்றார். நாம் 8வது ஸ்லோகத்திற்குள் நுழைகின்றோம். இனிமேல் நல்ல பண்புகள், நல்ல குணங்கள் தான் வரும். 8வது ஸ்லோகம். அமானித்வம் அதம் வித்வம், அமானித்வம் அதம் வித்வம், அகிம்சா சாந்தி ஆர்ஜவம், அகிம்சா சாந்தி ஆர்ஜவம், ஆச்சார்யோபாசனம் சௌச்சம், ஆச்சார்யோபாசனம் சௌச்சம், ஸ்தைர்யம் ஆத்மவிநிக்ரஹ, ஸ்தைர்யம் ஆத்மவிநிக்ரஹ. ஸ்லோகத்தில் 8வது சில விளக்கங்களில், விளக்க புத்தகங்களில் 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரை மொத்தமாக படித்து மொத்தமாக பண்புகளை கூறுகின்றார்கள். நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் விளக்கம் பார்த்தால் போதும். 8வது ஸ்லோகம், இதனுடைய பொருள் அமானித்துவம். மானித்துவம்னா தற்பெருமை. மான அஸ்ய அஸ்தி இது மானம். மானம் எவனுக்கு இருக்கிறதோ அவன் மானி. மானி அதாவது நம்ம மானினா தன்னை பற்றிய கர்வம். முதல்ல குணங்களை பார்த்துருவோம், அப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். அமானித்துவம்னா தற்பெருமை இன்மை. அமானித்துவம் முதல் குணம் தற்பெருமை இன்மை. அதம்பித்துவம் தம்பமின்மை. அகிம்சா அகிம்சை, பிற உயிர்களுக்கு தீங்கு இழக்காமை. விளக்கம் பின்புள் 1 2 3 3 குணமாக 4 சாந்தி, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அமைதி, பொறுமை. இடத்துல சாந்தினா பொறுமை. ஆர்ஜவம் நேர்மை. 1 2 3 4 5 குணம் ஆயிடுச்சு. முதல் வரி 5 குணம். ஆச்சாரிய உபாசனம். உபாசனம் ஆச்சாரியம். ஆச்சாரியார் குருவுக்கு பணிவிடை செய்ததே ஒரு குணமா இந்த இடத்துல. அடுத்து 1 2 3 4 5 6வது குணம் ஆச்சாரிய உபாசனம். 7வது குணம் சௌச்சம் தூய்மை. ஸ்வச்ச பாரத் அப்படின்னாங்கல்ல, சௌச்சம்னு சுச்சன்னு மாறுது. சௌச்சம். 7வது குணம் ஸ்தைரியம். 8வது குணம் ஆத்ம விநிகிரக சொல்றார். இது 8வது குணம். சுலோகத்தில் 8 குணம் வந்துருச்சு. தற்பெருமையின்மை, தம்பம் அடிக்காதது, அகிம்சையை கடைபிடித்தல், பொறுமை, நேர்மை, குருவுக்கு பணிவிடை, தூய்மை, கிருத்திகினா விடாமுயற்சி, தன்னடக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 குணம் வந்துருச்சு. மீதியை நாம் அடுத்த இந்த விளக்கத்தை அடுத்த வருஷம் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னோட நமஸ்காரம். குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் துறவியலுக்கான லட்சணம், துறவியல் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளையும் இதில் சேர்த்து கொள்ளலாம். இப்பண்புகளை உடையவன் எவனோ அவன் சன்னியாசி, அவன் துறவின்னு சங்கராச்சாரியார் ஒரு இடத்துல கூறுகின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை நாம் அடுத்த வகுப்பில் நாம் சிந்திப்போம். அறிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஓம்.